Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சமையல்ல சூப்பரான ஒரு காரக்குழம்பு, பாவக்காய், வெண்டைக்காய் இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம காரக்குழம்பு வைக்க போறோம். கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது. மண் சட்டியில நம்ம செய்ய போறோம் friends. வாங்க அது எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் ஒரு மண் சட்டியை வச்சு சூடு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் தேவையான அளவுக்கு ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய், பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் ஒரு 10 வெண்டைக்காய் இருக்கும். ஸோ அதை நல்லா ஒரு 3 துண்டு 4 துண்டாக ஒரு வெண்டைக்காவை வெட்டி அதில் போட்டிருக்கேன். எண்ணெயிலே சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பாவக்காய் ஒரே ஒரு பாவக்காவை எடுத்து சேர்த்துருக்கேன். ரெண்டுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் நல்லா இதை வதக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வதக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூனு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் பொடி உங்களோட விருப்பம் மிளகாய் பொடி இதில் சேர்த்துக்கிறது. பட் ஆனால் மிளகாய் பொடி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் நல்லா சேர்த்து வதக்கினதுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தனியாக எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா அதே எண்ணெயிலே சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருந்தேன். ஸோ அந்த பூண்டையும் நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காரக்குழம்புக்கு எப்போவுமே வெங்காயம் கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயம் சாஃப்டாக வர வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா நான் துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நல்லா இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நான் 4 தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சு அதை நல்லா கையாலேயே பிசைஞ்சு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஸோ இந்த தக்காளி நல்லா வேகட்டும். வேகத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை சாஃப்டாக குழஞ்சி வர வரைக்கும் நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் தக்காளியை வதக்கிக்கலாம். மஞ்சள் பொடியும் நான் ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஏற்கனவே காயில் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் எங்கெல்லாம் காரம் சேர்க்குறேனோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மிளகாய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா தொக்காக வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே அந்த மிளகாத்தூள் வதக்கும் போது நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எல்லாமே எண்ணெயில் புளி நான் கரைச்சி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட். புளி ஊற்றிட்டு உங்களுக்கு புளிப்பு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, அதுக்கப்புறம் புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் புளியை ஊற வச்சு தான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ புளி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே மசாலா புளி எல்லாமே மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஒரு டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுவோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது மசாலாலாம் நல்லா வெந்து கொதிச்சதுக்கப்புறமா இந்த நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த வெண்டைக்காய், பாவக்காய் இது எல்லாமே இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். காயெல்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நீங்கள் உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கிறதா இருந்தால் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான டேஸ்டான ஒரு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த காரக்குழம்புக்கு நம்ம ஆம்லேட் தான் செஞ்சுருக்கோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக்
ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க.